திருவள்ளூர் பக்கத்தில் ஒரு கோவில் போயிருந்தோம். நல்ல அழகான கோயில், பழமையான கோயிலும் கூட. பார்க்க ரொம்ப நல்லா இருந்தது. என்னன்னா நாங்கள் வெயிலில் போயிட்டோம், எப்படா கோயிலை விட்டு வெளியே வருவோன்னு இருந்தது. கோயிலில் சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு பின்னாடி போகும்போது தான் தெரிஞ்சுது, நல்ல ஒரு சாமந்தி தோட்டம் அது. வெயிலெல்லாம் எங்கே போச்சுன்னே தெரியல எங்களுக்கு. நாங்கள் தோட்டத்துக்குள்ளே போயிட்டோம். போனதுக்கப்புறம் எப்படி வெளியில் வர மனசு வரும் பாருங்கள். எந்த சைடு பார்த்தாலும் மஞ்சள் மஞ்சளாக இருந்தது. இந்த பக்கம் ஃபுல்லாக மஞ்சள் கலர்னால் பேக் சைடு அப்படியே ஆரஞ்சு கலரில் இருந்தது. எங்களுக்கு மனசே வரவே இல்லை. இந்த பக்கம் போகிறதா அந்த பக்கம் போகிறதானே தெரியல. எல்லா பக்கமும் போய் நிறைய ஃபோட்டோஸ்லாம் எடுத்துக்கிட்டோம். இவ்வளோ பூ இருந்தோம், அந்த பூவை பறிக்கணும்னு மட்டும் எங்களுக்கு தோணவே இல்லை. என்னன்னு தெரியல, மனசே வரல. என்னதான் இருந்தாலும் பூ செடியில் இருக்கும்போது தான் அழகாக இருக்கும். அதை பறிக்கிறத விட செடியிலே இருக்கும்போது பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும். அந்த பக்கம் இருந்து பார்த்துட்டு இந்த பக்கம் வந்தால், இந்த பக்கம் ஃபுல்லாக மிளகாய் தோட்டம். எல்லோரும் அதெல்லாம் மிளகாய் எடுத்துகிட்டு இருந்தாங்க. அந்த செடியில் நிறைய மிளகாலாம் பழுத்துட்டு இருந்தது. பழுத்த மிளகாலாம் தனித்தனியாக எடுத்துகிட்டு இருந்தாங்க. நாங்கள் கூட மிளகாய் தோட்டத்துக்குள்ளே போகும்போது வெயிலுக்கு அதுக்கும் இன்னும் எரிச்சலாக இருக்கும் அப்படிலாம் கூட யோசித்தோம். உடம்பெல்லாம் எரியும் அப்படின்லாம். ஆனால் பாருங்கள், ரொம்ப அந்த பூந்தோட்டத்தில் இருக்கும்போது எப்படி சில்லுன்னு இருந்ததோ அதே மாதிரி சில்லுன்னு இருந்தது. எங்களுக்கு வெயிலே தெரியவே இல்லை. அங்கே இருக்கிற வரைக்கும் எங்களுக்கு வெயிலே தெரியவே இல்லை. இதெல்லாம் தாண்டி வெளியில் வந்துட்டோன்னா ஒரே மாங்காய் தோப்பு. அந்த இடத்துல கிளம்பணும்னு நினைக்கும் போது கொஞ்சம் கூட மனசே வரல எங்களுக்கு. கிளம்ப இன்னும் கொஞ்சம் நேரம் இருக்கலாமான்னு தோணுச்சு. கொஞ்சம் கூட மனசே இல்லாமல் அந்த இடத்துலேருந்து கிளம்பிட்டோம். இப்போ ஒரு பூ எடுத்து காமிச்சலே, அது அங்கே கீழே இருந்த பூ தான், நான் பறிக்கலை.